மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடித்தால் யாருக்குமே தெரியாது, உலகம் இருட்டு அப்படின்னு சொல்லி பூனை நினைச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாயஜால உலகத்துல இருந்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சோசியல் மீடியாவுக்கு கேம்பெயின்கள் ரன் பண்ணுவதற்கு திமுகவிலிருந்து எவ்வளவு கோடிகள் செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து பாருங்க. தாவேகா தரப்புலேருந்து எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. அதிமுக தரப்புலேருந்து செலவு செய்யப்பட்டது எடுத்து பார்த்தா திமுக தான் பல கோடிகளை அள்ளி தட்டியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் அவ்வளவு விளம்பரங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண் நிறுவனம் மீது கூட இப்போ ஸ்டாலின் அவருக்கு கோபத்தில் இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சி சார்பில் இருந்து எந்த ப்ரொமோஷனுமே அங்கே பண்ணல. மக்கள் தான் அங்கே இன்ஸ்டாகிராமில் செயல்பட்டாங்க. விஜய் அவருடைய ரசிகர்கள் தான் அங்கே களத்தில் நின்று செயல்பட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. இங்கே திமுக சைட்ல இருந்து பெருமளவு கோடிகள் சோசியல் மீடியாக்காக அள்ளி தட்டி செலவு செய்து பண்ணுறாங்க. ஆனால் தாவேகா பெருமளவில் அங்கே செலவே கிடையாது, கோடிகளே கிடையாது, லட்சங்களே கிடையாது. ஆனால் அந்த லட்சங்கள் இல்லாத கட்சிக்கு லட்சியத்தோடு அங்கே இளைஞர்கள் வேலை பார்த்தாங்க. சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத 10 வயசு 12 வயசு பையனில் இருந்து படிக்காதவர்கள் வரைக்கும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா தகவல்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்க்காமல் இருந்தவர்கள் கூட இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் அங்கே கிடைச்சிருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. சென்னையில் 76க்கும் மேற்பட்ட ரவுடிகள் நள்ளிரவு வேலையில் தூக்கப்பட்டிருக்காங்க. போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய விஷயங்கள்ல காவல்துறையினர் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயமும் கடந்த கால ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. பள்ளிகள் பக்கத்தில், தேவாலயங்கள் போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல டாஸ்மாக் கடைகள் தூக்கப்பட்ட நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் இன்னும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம கிரியேட் பண்ணியிருக்கிறது. எலிசபெத் ராணி உட்காருவது போல, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அந்த ஒரு தனிநாடு அமைச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய நித்யானந்தா உட்கார்ந்து அதை விட பிரமாண்டமான ஒரு வடிவமைப்பை கொண்ட ஒரு நாற்காலி. அது எத்தனை ஆயிரம் எவ்வளவு லட்சங்கள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆப்போசிட் அவங்க உட்காருவதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சேர் போட்டுங்கன்னா அது ஒரு 2000 3000 வரும் நினைக்கிறேன். அங்கிட்ட ஒரு 300 400 பிளாஸ்டிக் சேர் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்போ நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது கட்சிக்கு, கட்சி தலைமைக்கு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுக்காக அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடல, விசில் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் மட்டத்தில் நீங்களே ஆயுதத்தை எடுத்து கொடுக்குறீங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நல்லே சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இன்ஸ்டாகிராம் மூலியமா ஆட்சியை பிடிச்சவர்கள் தற்பொழுது ஆளும் கட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. தாவேகாவினுடைய உலகம் வேற, திமுகவினுடைய உலகம் வேற. அவங்க இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்காங்க. திமுக கிரவுண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சோஷியல் மீடியா மூலியமாக ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னாள் முதல்வர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை ஒரு நரேட்டிவாக செட் பண்ண பார்க்குறாங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடித்தால் யாருக்குமே தெரியாது, உலகம் இருட்டு அப்படின்னு சொல்லி பூனை நினைச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாயஜால உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகுது. ஏன்னா தாவேகா தான் மாயஜால உலகத்தில் இருக்காங்க, பொய்யான தகவல்களை சோசியல் மீடியாக்கள் மூலம் பரப்புகிறாங்க. ஸோ சோசியல் மீடியாக்களை இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சோசியல் மீடியாவுக்கு கேம்பெயின்கள் ரன் பண்ணுவதற்கு திமுகவிலிருந்து எவ்வளவு கோடிகள் செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். தாவேகா தரப்புலேருந்து எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். அதிமுக தரப்புலேருந்து செலவு செய்யப்பட்டது எடுத்து பார்த்தா
திமுக தான் பல கோடிகளை அள்ளி தட்டியிருக்காங்க. யூடியூப்ல வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீடியோ தான். அதை எந்த ஒரு யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு 48 மணி நேரம் முந்தைய நிலையில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ்வளவு கேம்பெயின்கள் அந்த அளவுக்கு ரன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 100,000 கோடிகள் அங்கே அள்ளி தட்டியிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் நம்முள்ளேயே உருவாகிட்டு தான் இருந்துச்சு. பல பேர் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோ விளம்பரங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண் நிறுவனம் மீது கூட இப்போ ஸ்டாலின் அவருக்கு கோபத்தில் இருக்காங்க. பல நிறுவனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களை நம்பி தான் நம்ம மோசம் போயிட்டோம். ஸோ ஃபேக் டேட்டாக்களை ரிப்போர்ட்டுகளை நம்மகிட்ட கொடுத்தாங்க. என்ன காரணம்னா அப்போ பெண்ணு குண்ணு எல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விகள் வரும்போது இவங்க நேரடியாக களத்தில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை பிட் நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை வந்து ஒரு புக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா? கிடையாது. முழுக்க டிஜிட்டல் ப்ரமோஷன் தான், சோசியல் மீடியா ப்ரமோஷன் தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து கட்சி சார்பில் இருந்து எந்த ப்ரமோஷனுமே அங்கே பண்ணலை. மக்கள் தான் அங்கே இன்ஸ்டாகிராமில் செயல்பட்டாங்க. விஜய் அவருடைய ரசிகர்கள் தான் அங்கே களத்தில் நின்று செயல்பட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இங்கே திமுக சைட்லேருந்து பெருமளவு கோடிகள் வந்து சோசியல் மீடியாக்காக அள்ளி தட்டி செலவு செய்து பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கா வந்து பெருமளவில் அங்கே செலவே கிடையாது, கோடிகளே கிடையாது, லட்சங்களே கிடையாது. ஆனால் அந்த லட்சங்கள் இல்லாத கட்சிக்கு லட்சியத்தோடு அங்கே இளைஞர்கள் வேலை பார்த்தாங்க. இதுதான் இந்த விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். ஆமாம், நரேட்டிவ் தான் கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம் அரசியல் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தியவங்க யாரு? தாவேக்காவினர் பயன்படுத்தினாங்களா, இல்லை பப்ளிக் பயன்படுத்தினாங்களா? பப்ளிக் தான் பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்த இளைஞர்கள் தான் இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக தாவேக்காவை வெற்றி பெற வைக்கிறாங்க. உங்கள் கோட்டையை தான் ஒட்டச்சி சேதாரம் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆளுங்க தான் வெளியே கிளம்பிட்டு வர்றாங்க. உங்கள் ஆளுங்க ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு வந்து தான் தாவேக்கா பக்கம் சாயிறாங்க, தாவேக்காவை வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோட்டையில் தான் ஓட்டையை போட்டுட்டு இவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா உங்கள் கோட்டை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான். அதே நேரத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சி வந்து இன்ஸ்டாகிராமுக்காக பெருமளவு கோடிகளை செலவு பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, கேம்பெயின்கள் ரன் பண்ணுறாங்க, விளம்பரங்களை பெருமளவில் கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் பெருமளவு அள்ளி தட்டியிருக்காங்க. அப்போ வந்து இது பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முரண்பட்டதாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து கண்ணை மூடிட்டு பூனா பால் குடிக்குது, இந்த உலகமே இருட்டு அப்படிங்கிற நிலையில் ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் மாறிவிட்டது, மாயஜால உலகம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது மாயஜால உலகம் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து தாவேக்கா வந்து மாயஜால உலகத்தில் இல்லை, நீங்கள் தான் ஏதோ ஒரு மாயஜால உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே உருவாகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேக்கான தகவல்களை பரப்புகிறாங்க அப்படிங்கும் போதே உங்களை நீங்களே பலகீனப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஐடி விங்ஸையே செயல்பட முடியாத ஒரு டீம் அப்படின்னு நீங்களே விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் ஐடி விங்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சியுடைய ஐடி விங்ஸ் ஸ்ட்ராங்கான ஐடி விங்ஸ் அப்படின்னா திமுக தான். மாற்றம் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. இந்திய அளவில் கூட பாஜகவுடைய ஐடி விங்ஸுக்கு சவால் கொடுக்கக்கூடிய ஐடி விங்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா திமுகவிடம் இருக்கிறது. திமுக ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படிங்கிறதா நாம கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய படித்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வலிமையான ஒரு சோசியல் மீடியா டீமை கொண்டிருந்தோம் நீங்கள் மண்ணை கவ்வி இருக்கீங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை தான் முதல்ல கேட்கணும். அதை விட்டுட்டு வந்து இல்லை தாவேக்கா வந்து இன்ஸ்டாகிராம் அரசியல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, இன்னும் வந்து டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற விஷயம் தான் வருது. இதனால தான் கனிமொழி அக்கா கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னென்னா தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு கட்சியை கட்டமைப்பை உருவாக்கணும். ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தங்கம் தென்னரசு போன்றவர்களை பார்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல அண்ணனும் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி தான் வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் நீங்க அப்டேட் ஆகாம இருக்கீங்களா? சரி, ஒருத்தவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உங்களை வீழ்த்துறாங்க அப்படின்னா நீங்க அதுல உங்களுடைய கட்சியை வந்து அந்த சோசியல் மீடியாவில் அந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, 2014 மோடி அவர்கள் ஜெயிக்கும் போது ஃபேஸ்புக் இருந்தது, நாளைக்கு 2031 இன்ஸ்டாகிராமோட வேற ஒன்று வந்து பெரிய லெவலில் டாப்ல நிற்கும். அப்போ அன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜி தான் பயன்படுது. என்ன டெக்னாலஜி உலகத்தில் வருது அதை நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்க சொல்ற ஒரு படி பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஒர்க் இல்லாம இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது குறுக்கு வழியில வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல வர்றாங்களோ? அதாவது வந்து ஒரு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
யார் வின்னர் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். இப்போ தேர்தல் 10th ரிசல்ட் வெளியாக இருக்கு அப்படின்னா இல்லை யார் பாஸ் ஆகியிருக்காங்க யார் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த நிலையில் பாஸ் ஆனவங்க எத்தனை மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் இதனால தான் சாக்கு போக்கு காரணங்கள் நம்ம கடந்த வீடியோவில் கூட பேசியிருந்தோம். நான் நல்லா தான் படித்தேன் ஃபெயில் ஆகிட்டேன், வேல்யூஷன் பண்ண சொதப்பி விட்டுட்டான், எனக்கு மார்க் போட மாட்டேன், நான் நல்லா தான் எழுதியிருந்தேன், 50 பக்கம் எழுதியிருந்தேன்ப்பா, 50 பக்கம் நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன், ஆனால் 15 மார்க் தான் போட்டிருக்கேன், வேல்யூஷன் பண்ண வீட்டில் ஏதோ டென்ஷன் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு எனக்கு கம்மி பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு கருத்துக்களை சில மாணவர்கள் முன்வைப்பாங்க. அதை ரீவேல்யூஷன் போட்டாலும் 15-16 மார்க்காக தான் வரப்போகுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாமை ஒழுங்காக எழுதலை, கரெக்டாக எழுதலை. நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க மீன்ஸ் என்னன்னா மக்கள் சேவையை செய்திருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பீங்க. அப்போ நீங்கள் செய்யாமல் விட்டுட்டு இந்த சாக்கு போக்கு காரணங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் தான் மக்களுடைய வாழ்க்கையில் பல மணி நேரங்களை சோசியல் மீடியாக்கள் விழுங்கி கொண்டிருக்கிறது, தன்னுடைய பங்குக்கு எடுத்து கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சோசியல் மீடியாவில் தான் டைமை செலவு பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ண வேண்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு, விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ன பிறகு, இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் தெரியாதவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகளாக மாறிட்டாங்க, அரசியல் பார்க்க துவங்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத 10 வயசு 12 வயசு பையனில் இருந்து படிக்காதவர்கள் வரைக்கும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா தகவல்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்க்காமல் இருந்தவர்கள் கூட இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் அங்கே கிடைச்சிருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கலாம். சோசியல் மீடியாக்கள் மூலமாக பாதிப்புகள் இருந்தாலும் அதை கடந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் எடுக்கும்போது இன்னைக்கு நீங்கள் போகிற இடங்களில் எங்கே வேணாலும் போங்க. ஒரு காய்கறி கடையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க தான், அவங்க 2 பேருமே படிக்காதவங்க தான். அந்த அக்கா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறாங்க, காய்கறி வாங்கும்போது சொல்கிறாங்க. நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, காய்கறி வாங்கும் போதே இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பதான் என் கூட வந்தவங்கள்ட்ட சொன்ன எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஊடுருவி சென்றிருக்கிறார். ஒரு காய்கறி கடை வச்சிருக்காங்க, அவங்க படிக்கல, பட் ஆனால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம கூட சட்டமன்ற நிகழ்வுகளை சில விஷயங்களை டிலே ஆகி தான் தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமான தகவல்களை பார்த்தாலும் சில விஷயங்களை டிலே ஆகி தான் தெரிஞ்சுக்கிறோம். மீடியாவில் இருந்துக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா மொபைல் கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது விஜய் அவர்கள். அதனால தான் நாம சொன்னோம் விஜய்க்கு இருக்கக்கூடிய படை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், விஜய்க்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டுக்களை பொறுத்த வரைக்கும் இனி இந்த வாக்குகளை சிதறடித்து வெளியில கொண்டு வருவது கடினமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுமையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ விஜய்க்கு வந்த வாக்குகள் எல்லா கட்சிகள்ல இருந்து சிதறி வந்திருந்தாலும் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருந்தாலும் இனி இந்த வாக்களை வெளியே கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறதையும் நாம தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு சென்றுகிட்டு இருக்கு. இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில நீங்க திரும்ப இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் அரசியல் செய்யறாங்க, மாயஜால உலகத்துல தாவேக்காவுன்னு இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன்வைப்பது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீங்க விமர்சிக்கக்கூடிய செயலாகத்தான் கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது போன்ற கருத்துக்கள் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் செல்லும் போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் அப்படிங்கிற நிலையில் தான் திரும்பிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி திரும்பக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுகவில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? 1958ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் திமுக தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி அப்படி கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் தான் பெருமளவில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அண்ணன் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிந்திக்க வேண்டிய விஷயம். யார் சிந்திக்க வேண்டிய விஷயம்னா திமுக தலைமை சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக நாம சொல்ல முடியும். ஓகே, நாளைக்கு அமைச்சரவை ஃபார்ம் ஆக போகுது. இதில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு கொடுத்துருக்காரு. இவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் யார் அமைச்சர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் ஒரு சுணக்கமான நிலையில தான் சென்றுகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஜெயிச்ச உடனேயே முதலமைச்சர் பதவி ஏற்கும் போதே அமைச்சர்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அத்தனை துறைகளுக்கும் அமைச்சர்களை உட்கார வச்சிருவாங்க. என்ன காரணம்னா நீண்ட நெடிய காலம் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க தான் இந்த அமைச்சர் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. ஒரு சில அமைச்சர்கள் தான் மாற்றம் இருக்கும், மீதி எல்லாருக்குமே அந்தந்த துறைகள்லாம் தொடர்ச்சியாக மீண்டும் அதே துறையில் தான் உட்காந்துருவாங்க. மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்கிற சட்டை தான் வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டாச்சு. இந்த குறுநில மன்னருக்கு இந்த துறை அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க தான்
வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் தான் ஒரு சிக்கல் சவால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே புதுமுகங்கள். ஸோ இதில் வந்து எந்த துறை யார்கிட்ட கொடுக்கறது, எந்த துறையை யார் திறம்பட செயல்படுத்துவாங்க, அதே நேரத்தில் அந்த துறை சார்ந்த அறிவு, நாலேஜ், படிப்பு யார்கிட்ட இருக்குது, இந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. மற்ற அமைச்சர்களையும் சுமார் 32க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் சேர்த்து ஒரு 32 33 அமைச்சர்கள் உட்காருவாங்க. ஸோ அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு தான் தாவேக்காவுடைய அடுத்த துறை வாரியான சில விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம இருக்கக்கூடிய கள நிலவரத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா இன்னமும் அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படாதனால அந்த துறை சார்ந்த வேலைகளில் வந்து ஒரு சில ஃபைல்கள் சுணக்கமான சில்லை அமைச்சர்கள் சைன் போட முடியாத சூழல்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ அமைச்சர்கள் பதவி ஏற்க போறாங்க. பதவி ஏற்ற பிறகு இதுல வேகம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பார்க்க முடிகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக விஜய் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கும் போது விமர்சிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்காவுடைய விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில், இனி வரக்கூடிய நாட்களில், இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த நேரத்தை பார்த்தா நம்ம பேச முடியும். இது அமைச்சர்களுக்கும் பொருந்துமா, கட்சியினருக்கும் பொருந்துமா? அதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். ஏன்னா வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்துல வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. சென்னையில் 76க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து நள்ளிரவு வேலையில தூக்கப்பட்டிருக்காங்க. போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய விஷயங்கள்ல காவல்துறையினர் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயமும் கடந்த கால ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. பள்ளிகள் பக்கத்தில், தேவாலயங்கள் போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல டாஸ்மாக் கடைகள் தூக்கப்பட்ட நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேமை கிரியேட் பண்ணியிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இன்னும் ஒரு 500-1000 கடைகளை தூக்கும் போது மக்கள் மத்தியில் சொல்ல முடியாத அளவுக்கு தாவேக்கா இன்னும் ஊடுருவி செல்லும், ஒரு நன்மதிப்பை பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராகத்தான் நம்ம எப்பவுமே பேசிகிட்டு இருக்கோம், இருக்கக்கூடிய உண்மை விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் தேர்தலுக்கு முந்தைய நிலையில் தாவேக்கா வந்து வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு செல்லும், கிங் மேக்கராக விஜய் அவர்கள் வருவாங்க, தமிழக அரசியல் களம் 25 ஆண்டுகள் விஜயை சுற்றி தான் சுழல போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதே நெல்லை சிவா வந்து தாவேக்கா தற்குறியாக மாறிவிட்டான், அங்கே காசு வாங்கிட்டான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பேச முடியும். ரிசல்ட் வந்த பிறகு ஸோ அதே வாய்கள் என்ன பேசியது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டது விஜய் விசில் அப்படிங்கிற 2 விஷயம் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. கேண்டிடேட் வேட்பாளர்களை பார்க்கல. இப்போ வேட்பாளர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாமே வந்து கட்சிக்கு, அதாவது விஜய் விசிலுக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த அம்மா ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், எல்லாருக்குமே தெரியும். அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது நான் வந்து எலிசபெத் ராணி போன்ற ஒரு நாற்காலியில் தான் நாம் உட்கார்ந்துருப்போம். மற்றவங்களுக்கும் பரவாயில்லை, என்னை விட குறைச்சலாக இருந்தாலும் ஓரளவு 2 பேர் உட்கார்றதுக்கு நல்ல சேர் தான் போட்டிருக்கேன், அங்கிட்டு பிளாஸ்டிக் சேரும் போட்டிருக்கேன், எல்லாருமே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் டூர் ஒன்று பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருங்க, மருத்துவராக இருங்க, பொறியாளராக இருங்க, ஏன் நாசாவில் விஞ்ஞானியாக கூட இருங்க, அரசியல் களத்தில் குதித்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் வந்து அரசியல் களத்தில் ஒரு பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது ஏற்றத்தாழ்வற்ற நிலையில தான் எல்லாரையும் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களை சார்ந்த மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதா அரசியல் நடைமுறை, அரசியல் நாகரிகம். இதை செய்யாததுனால தான் திராவிட கட்சிகள் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுவதும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரை போட்டாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணும்போது கூட திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டதாக கூட விமர்சனங்கள் வந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை செய்யக்கூடியவராக நீங்கள் மாறணும். இல்லை நான் என்னால் முடியாதுன்னா ஸோ நீங்கள் அந்த துறையிலே வந்துருக்கோம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இது போன்ற செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் காரணத்தை சுட்டி காட்டினாலும், அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன், அந்த அவங்க உட்காரக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா ஒரு எலிசபெத் ராணி உட்காருவது போல, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அந்த ஒரு தனிநாடு அமைச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய நித்யானந்தா உட்கார்ந்து அதை விட பிரமாண்டமான ஒரு வடிவமைப்பை கொண்ட ஒரு நாற்காலி, அது எத்தனை 1000 எவ்வளவு லட்சங்கள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆப்போசிட் அவங்க உட்காருவதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சேர் போட்டுங்கன்னா அது ஒரு 2000 3000 வரும்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஒரு 300 400 பிளாஸ்டிக் சேர் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்போ நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது கட்சிக்கு, கட்சி தலைமைக்கு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுக்காக அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடல, விசில் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் மட்டத்தில் நீங்களே ஆயுதத்தை எடுத்து கொடுக்குறீங்க. யாரை வீழ்த்துவதற்கு அப்படின்னா உங்களை வீழ்த்துவதற்கு கிடையாது, விசில் விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும்
தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இனி நிர்வாகிகள் நிறைய பேர் வருவாங்க. 1.25 கோடி ஓட்டு வரைக்கும் விழுந்திருக்கிறது. அப்போ இந்த கட்டமைப்பை வந்து சரிவர எடுத்து செல்லணும். யாராவது தவறுகள் செய்தால் உடனே களை எடுக்கணும். ஏன்னா 1.25 கோடி வாக்காளர்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தவறுகள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் அதில் வந்து களை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள், கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், தட்டி வைக்கக்கூடிய நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகள் தான் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா தலைமை மீது தான் கற்கள் வந்து விழும், களங்கம் ஏற்படும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பை வைத்திருப்பதில் ஜெயலலிதா வந்து திமுகவை விட பல மடங்கு உயர்ந்தவர் அப்படிங்கிற பேச்சுக்கள் தமிழகம் முழுவதுமே இருந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கட்சியில் யார் தவறு செய்தாலும் அடுத்த நிமிஷம் தூக்கி அடி, யார் தப்பு செய்தாலும் தப்பு செய்தவன் தண்ணி குடிச்சு, உப்பு சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் ஒரு எஃகு கோட்டை, இரும்பு கோட்டை அப்படிங்கிற வார்த்தைகளை ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. அது மக்கள் மத்தியில் ஈடுபட்டது. அதே போல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய நிலையில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் மக்கத்தில் பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டு மறுபடியும் மன்னிப்பு கட்ட நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல இருந்து நம்ம நண்பர்கள் பேசும்போது தான் தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் வந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் செக்டார்ல எல்லாம் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் இனி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ கட்சி கட்டமைப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2026 தேர்தலில் விஜய் விசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியது, பெருமளவில் விஜய்க்கு உதவியது. அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் கட்சி பேதம் இல்லாமல், சாதி மத மொழியின பேதம் இல்லாமல் எல்லாருமே வந்து விசிலுக்கு குத்தினாங்க. ஸோ விசில் வந்து பெரிய அளவில் ஓங்கி ஒலித்தது. அதன் மூலமாக 108 தொகுதிகள் வெற்றி வாகை சூடியிருந்தது தமிழக வெற்றி கழகம். ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் அப்படி இருக்காது. ஏன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா விசில் விஜய் அப்படின்னு இருந்ததை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடியது இங்கே விசிலும் விஜயும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாங்க, தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துக்கு என்ன செய்தாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணினாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க, மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி மேல்மட்டத்தில் இருந்து விஜய் அவர்கள் இருந்து அடிமட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய கடைக்கோடி தாவேகா தொண்டன் வரைக்கும் என்ன செய்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இதை வச்சு தான் அடுத்த தேர்தல்களில் மக்கள் மார்க் போட போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கட்டமைக்கணும். அதே நேரத்தில் கட்டமைப்பில் எந்த தவறுகள் நடந்தாலும் உடனே சரி பண்ணக்கூடிய, சீர் செய்யக்கூடிய வகையில் வந்து தலைமை செயல்படணும். இது எல்லாம் கவனத்தில் எடுத்து போனோம்னா தான் எதிர்கட்சிகள் விமர்சிக்காத ஒரு அரசை கொடுக்க முடியும். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆற்றுல கிடக்கக்கூடிய முதலையை பொறுத்த வரைக்கும் வாயை பொழந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படா மீன்கள் வந்து உள்ளவர் தான் பட்டுன்னு கப்புன்னு பிடிச்சிடும். அதே போல காத்து கிடந்துகிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யுது, உடனே அடிச்சு காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்க வந்து 24/7 அப்படிங்கிற அளவில் கடந்துட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா புதிதாக வந்து ஒரு கட்சிக்கிட்ட அதுவும் நாம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நம்மளை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. நாம திராவிட மாடல் அப்படின்னு சொன்னோம், 2.0 அப்படின்னோம், பெரியாருக்கே நாம தான் சொந்தக்காரன் அப்படின்னோம், சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை அப்படிங்கிற நிலையில நாங்க தான் அதுக்கு சொந்தக்காரன், நாங்க தான் பட்டா போட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிற நிலையில இருந்தோம். நம்மளுடைய இமேஜை பெரிய ஒரு கோட்டையாக கட்டி வச்சிருந்தோம். ஆனால் அந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து ஓட்டை விழுந்து மண் கோட்டை அப்படிங்கிறது உடஞ்சி விழுந்துருச்சு. இனி மீண்டும் அந்த கோட்டையை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் திமுக வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. களி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ மாவட்ட செயலாளர், தோல்வி கண்ட மாவட்ட செயலாளர்கள் 30 ஆண்டுகளை கடந்தவர்கள் வந்து நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. அதே நேரத்தில் வந்து தோல்வி கண்ட தொகுதிகளில் செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் நாங்களும் வீட்டுக்கு அனுப்புவோம். கட்சியை வந்து கட்டமைப்பை உருவாக்கணும். தோல்விக்கான நிலைகள் என்ன ஃபுல்லாக எடுத்து அவங்க வந்து அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபடும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆட்சியில் இருப்பவர்கள் மீது தான் எப்போதுமே விமர்சனங்கள் பெருமளவு வந்துவிடும். எதிரில் இருக்கக்கூடியவங்க மீது விமர்சிப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க செய்த விஷயங்கள்லாம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விமர்சனமும் முன்வைக்க முடியாது. ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் மீது தான் கண்கொத்தி பாம்பு போல எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க விமர்சனங்களை முன்வைப்பதற்கு. சரியான விதத்தில் சென்றால் கூட அதில் ஏதாவது ஒரு காரணங்களை முன் வச்சு விமர்சனங்கள் பெருமளவில் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விழிப்போட செயல்பட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம இது போன்ற ஒரு கருத்துக்களை வைக்கிறோம். கட்சி கட்டமைப்பு மிக மிக முக்கியம். கட்சி கட்டமைப்பை சரிவர பண்ணணும். கட்சியில் இருக்கக்கூடியவங்க அத்துமீறி கட்சியுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை உடனே கண்டுபிடிச்சு களை எடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும். அப்படின்னா ஒரு பக்கம் அரசு அப்படிங்கிற விஷயத்தில் போகும்போது இன்னொரு பக்கம் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போகணும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் ஒன்று கட்சி மூலம் பெறப்பட்டாலும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் டேட்டாக்களை பெற்று தான் அங்கே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதா ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய
வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆலோசனை அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164